Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் தீபாவளிக்கு நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன், நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ண போவோம்ல, அப்போ கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நான் என்னென்ன வாங்கினேன், அப்புறம் தீபாவளிக்கு என்னென்ன பலகாரங்கள் பண்ணினேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி தீபிகா வந்திருக்காங்க. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவங்க வீட்டுக்கு நான் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு போனேன் இல்லையா, அன்னைக்கு இப்போ காசிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பிரசாதமெல்லாம் கொடுக்கறதுக்காக என்னை பார்க்க வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காசிலாம் நல்லா தரிசனம் பண்ணீங்களா? ரொம்ப ரொம்ப அருமையான தரிசனம். எவ்வளோ நாள் போனீங்க? 10 நாள் போடுவோம் இந்த வாட்டி. எப்பவுமே ஒரு 2 நாள் போயிட்டு வருது. இந்த வாட்டி ரொம்ப விஸ்தாரமா எல்லா இடத்துக்கும் போகணும். இந்த வருஷம் ரொம்ப லாங் ஸ்டே அண்ட் நிறைய கோயில்களுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி. அவங்க போயிட்டு வந்த கோயில்கள் எல்லாம் அவங்க சேனல்ல போட்டிருக்காங்க. நிறைய தெரியாத கோயில்களும் போட்டிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, எல்லாருக்குமே நமக்கு நிறைய கோவில்கள் போயிருப்போம், ஆனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. அவங்க டீட்டெயில்ஸோட அவங்க சேனல்ல கொடுத்துருக்காங்க. உங்க சேனல் நேமும் சொல்லியிருந்தோம், எக்கோஸ் ஃப்ரம் தி கர்ப்பகிரஹா. அதுல இப்போ அவங்க போயிட்டு இருக்க கோவில்கள் எல்லாம் நான் கூட நீங்க ஆதிசங்கரர் பிறந்த அந்த காலையில் இப்பெல்லாம் போட்டிருந்தீங்க. எனக்கு நான் முன்னாடி போயிருக்கேன், பட் எனக்கு போகணும்னு போகல, அந்த வே போனோம். அப்ப காலடி வந்தது. அப்புறம் உங்க சேனல்ல பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல டீட்டெயிலா போட்டிருந்தீங்க, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அம்மாவை மீட் பண்ணதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆக்சுவலி 2 வாரமா போயிட்டு உடனே போகணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது யோசிச்சேன். அடுத்தடுத்து ஏதோ ஒரு வேலை இருந்தாலும் காசில இருந்து அன்னபூர்ணிக்கு இதெல்லாம் பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது அவங்க 1118 சிவலிங்கங்கள்லாம் போய் பார்த்து அந்த விபூதி எல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அவங்க கையால எனக்கு கிடைச்சது. அவங்க தீபாவளிக்கு முன்னாடி இப்போ வந்திருக்காங்க. தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு 2 பேரும் கொஞ்ச நாள் பழக்கம்தான், ஆனால் என்னவோ ரொம்ப நெருங்கின தொடர்பு மாதிரி அடிக்கடி பார்க்குற சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குது. அவங்களோட சேனல்ல பாருங்க, நிறைய கோவில்கள் எல்லாம் இருக்கு. பாருங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க கிட்ட கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நிறைய பேர் காசி பத்தி என்கிட்ட கேட்டிருக்கீங்க, எப்படி போறது எப்படி தங்குறதுன்னு. என்னை விட டீட்டெயிலா அவங்க சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்டு உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கங்க. நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. இன்னைக்கு பொழுது ரொம்ப அருமையான பொழுது. அண்ட் கோவில் பத்தின எந்த டீட்டெயில்ஸா இருந்தாலும் நிச்சயமா நீங்க பிங்க் பண்ணலாம், கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். I'll be always there to support you all. Annam's Recipes subscribers, friends and family அத்தனை பேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபிகா தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி வந்தாங்க. எடிட் பண்ண கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் இப்போ தான் எல்லாத்தையும் சேர்த்து எடிட் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். தீபாவளி சமயம் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வேறு எந்த பலகாரங்களும் ட்ரை பண்ண மூடு இல்லை. எங்கள் அன்னம்ஸ் ரெசிபீஸ் பலகாரங்களையே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மாவுருண்டை தான் பண்ணினேன். அது எல்லாமே நம்ம டக்குன்னு நெய்யை சுட வச்சு உருட்டிடலாம்ல, அதனால் ஈஸியாக ஒரே நாளில் 4யுமே பண்ணிட்டேன் அடுத்தடுத்து. ஃபஸ்ட்டு மாவுருண்டை பண்ணேன், அப்புறம் ரவா உருண்டை பண்ணினேன், அப்புறம் ரிப்பன் பக்கோடா மிக்ஸை வச்சு ரிப்பன் பக்கோடாவும் பண்ணிட்டேன், அப்புறம் தேன் குழல் பண்ணேன். இதுதான் பண்ணேன். ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடியே அந்த பாம்பே அல்வா பாதுஷா எல்லாம் பண்ணிகிட்டே இருந்ததுனால எல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு சரி கொஞ்சமாகவே ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதனால இதெல்லாம் மாத்திரமே நான் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்கள்லாம் என்ன ஸ்வீட் எல்லாம் பண்ணீங்க, என்ன காரம் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லுங்கள். நிறைய பேர் என்னோடய பாதாம் பர்ஃபி வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணோம், சூப்பராக வந்தது, ஏகப்பட்ட கமெண்ட் வந்தது. எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒருத்தங்க ரொம்ப தடவை ட்ரை பண்ணாங்களாம், ஒழுங்காகவே வரலையாம். இந்த வருஷம் என்னோடதை பார்த்து ட்ரை பண்ணி கரெக்டாக வந்ததுன்னு அனுப்பியிருந்தாங்க. எனக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த ரவா லட்டு எங்களோட மாவுருண்டை எல்லாமும் வாங்கி அதையும் உருட்டி நிறைய பேர் ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க.
எல்லாமே நல்லா வந்தது, நல்லா இருந்தது. முறுக்கு எல்லாமே அதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் தான் நான் வந்து தீபாவளிக்கு செஞ்சது. ரவா லட்டு, மாவு உருண்டை, ரிப்பன் பக்கோடா, தேங்குழல் இதை வச்சு முடிச்சாச்சு. தீபாவளிக்கு அக்கா வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதனால் அங்கே போனோம். தீபாவளி அன்றைக்கி சாயந்தரம் லக்ஷ்மி பூஜை பண்ணினேன். இப்போ நான் சமீபத்தில் லக்ஷ்மி ஹிருதயமும் நாராயண ஹிருதயமும் கற்றுக்கிட்டேன். அது தீபாவளி அன்றைக்கி அமாவாசை வந்தது இல்லையா, அன்றைக்கி சொன்னால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, அதனால் சாயந்தரம் வந்து அதுவும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சொன்னால் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அன்றைக்கி சொன்னேன். அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரையும் ஒரு நாளும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஒரு தடவைன்னா 2வது தடவை 2 தடவை 3வது தடவை 3 தடவை அந்த மாதிரி சொல்லிகிட்டே பௌர்ணமி வரையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அன்றைக்கி நான் வந்து ஈவினிங் 7 மணிக்கு பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்டேன். நீங்கள் முடிஞ்சால் பால் பாயசம் இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் கூட செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம். தீபாவளிக்கு வர அமாவாசை அன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜையும் பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட எப்படி கும்பிட்றது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் முன்னாடியே போட்டிருக்கேன். இப்போ வந்து லக்ஷ்மி குபேரர் சிலையும் பச்சை கலரில் கிஃப்டாக வந்தது, அந்த சிலையை வச்சுருக்கேன். இந்த விநாயகர், லக்ஷ்மி எல்லாம் இப்போ வாங்கினேன், அதெல்லாம் வச்சு கும்பிட்டேன். இந்த மாதிரி தான் தீபாவளியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். தீபாவளி அன்றைக்கி எப்போவுமே காலையில் எழுந்ததும் கோவில் போயிடுவோம். இந்த தடவை ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்தது, அதனால சாயந்தரம் திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோவிலுக்கு தான் போனோம். அங்கே சாமி அம்மன் எல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்படி வந்தோம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி முடிஞ்சுது. உங்களுக்கு எல்லோரும் எப்படி நடந்தது, என்ன செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியில் நான் தீபாவளிக்கு என்னென்ன பொருட்கள் கிச்சனுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். தீபாவளி ஷாப்பிங் போன போது அங்கே மால்ஸ்க்கு சில சமயம் போனோம், சில சமயம் டி நகர் போனோம். அங்கங்கே பார்க்குற திங்ஸ் எல்லாம் நானும் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கினேன். அதில் என்னென்ன வாங்கினேன்னு பார்ப்போம். ஹோம் சென்ட்ரு போன போது ஹோம் சென்டரில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வாங்கினேன். ஏன்னா என் ஃப்ரிட்ஜில் வந்து எக்கு வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் அப்புறம் இதுவே கொடுக்கல, பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி. அதனால் சரி வாங்கினதை வச்சுட்டேன் பாருங்கள். இது கரெக்டாக 10 முட்டை வைக்கிறதுக்கு சரியாக இருக்குது. இதில் ஏதாவது பாட்டில்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து 300 rupees, 299. அப்புறம் இது வந்து ஒரு கடையில் வாங்கினேன். இந்த அரோமா டிஃப்யூசர்னு இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ பிராஸ்லேயே வந்திருக்கு. இதில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு இந்த சின்ன கிண்ணம் மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் வந்து தண்ணி ஊற்றி நமக்கு வேணுங்கிற பச்சை கற்பூரம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்லை அரோமா சின்ன சின்ன பாட்டில்ஸில் வருது இல்லையா, சென்ட் மாதிரி, அது வேணுனாலும் ஊற்றிக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். இது வந்து செராமிக் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன், இருந்தாலும் இது நல்லா இருந்தது. அப்புறம் இது வாங்கினேன். இது வந்து 500 என்னவோ சம்திங், மறந்துட்டேன். அப்புறம் இதெல்லாம் ஸ்பாரில் வாங்கினேன். இந்த கிளாஸ் இதெல்லாம் பாருங்கள், ஏரா பிராண்டு தான். இது 2 வந்து 300 என்னவோ. இந்த மூடி ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, என்ன இதுன்னு தெரியல. ஏன்னா இப்போல்லாம் வந்து எல்லாமே துருப்பிடிச்சிருது. நான் வச்சுருக்க எவர் சில்வர் பாட்டில்ஸ் எல்லாம் கூட துருவாயிடுது. இங்கே பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன் இல்லையா அந்த சுகர், இதெல்லாம் அந்த ஃபைபரும் இந்த எவர் சில்வரும் சேர்ற இடம்லாம் பாருங்கள் வந்திருக்கு. அதனால் ஃபுல்லுமே மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சேன். என் ஹஸ்பண்ட் கூட வாங்கிக்கோன்னு சொன்னாங்க நிறையா பாட்டில்ஸு. நான் சரி 2 வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக இருந்ததுன்னா அப்புறம் வேணால் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலான்னு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 250 போட்டிருக்கு. ஆனால் அவங்க வந்து 200 தான் போட்டிருந்தாங்க, 50 rupees ஆஃபரில். அப்புறம் இதுவும் வாங்கினேன், ஸ்பாரில் தான், ஸ்பார்னே போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து 129. இந்த ஃப்ரிட்ஜில் லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்காக வாங்கினேன். இருக்குது ஸ்கொயர்லாம், இருந்தாலும் சரி இது நல்லா இருந்தது. பெரிய சைஸு ரவுண்டில் வச்சுருக்கேன், அதனால் இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இது வந்து இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து நம்ம முதுகு சொரியறதுக்கு எல்லோரும்
இந்த மரத்தில் எவர் சில்வர்லலாம் விற்கும் இல்லையா, அது வந்து டைசோவில் இந்த மாதிரி ஸ்டீலில் இருந்தது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இழுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் இழுத்துக்கலாம். இதோட இதெல்லாம் கூட பாருங்கள் நல்ல இதுவாக தான் இருக்குது, குத்திலாம் ஷார்ப்பாக இல்லாமல் நல்ல மழுங்கின மாதிரி தான் இருக்குது. அதனால் நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கினேன். இதோட ரேட் வந்து 199 டைசோவில். அன்றைக்கி சாரீஸ் காமிச்ச போது காமிக்க மறந்துட்டேன். இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்து லட்டு போடுற கரண்டி நிறைய வச்சுருக்கேன். இருந்தாலும் இது நல்லா டிசைன் நல்லா இருந்தது. இதுவும் ஸ்பாரில் தான் வாங்கினேன். இது வந்து 169, 169 ரூபா. என்ன பிராண்டெலாம் தெரியல. இந்த மாதிரி இதில் 2 சைஸ் இருந்தது, இதை விட பெருசு ஒன்றும் இருந்தது. நான் வந்து இந்த சைஸ் நமக்கு போதும் அப்படின்னு வாங்கினேன். நல்ல கரெக்ட் சைஸு ரவுண்டு இருக்குது. இதெல்லாம் தீபாவளிக்கு போன போது வாங்கினது. அவங்க வேறு ஏதாவது ஷாப்பிங் பண்ணாங்கன்னா, நான் ஏதாவது இந்த மாதிரி ஸ்பார் சூப்பர் மார்க்கெட்டு ஹோம் சென்டர்லாம் இருந்தால் நான் அங்கே போய் இந்த மாதிரி தேவையான ஐட்டங்கள்ஸ் பார்ப்பேன். சரி, இந்த தீபாவளி சமயம் புதுசு புதுசாக என்ன வந்திருக்கு அப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்து வாங்கின ஐட்டங்கள்ஸ் தான். இந்த ஐட்டங்கள்ஸில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.